ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூபு, எக்ஸ், வாட்ஸ்அப் இந்த ஆப் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 20 ஆப்புக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா பேன் பண்ண போறாங்க. இது எங்க எதனால அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்றேன், நல்லா கேட்டுவாங்க. நான் கார்த்தி. இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, எக்ஸ், யூடியூபு இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு நாட்டுல போய் சர்வீஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த நாட்டுல போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். பட் யாருமே ரிஜிஸ்டர் பண்ணல. அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேபாளம் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நேபாளத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்ட்ரியில இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தகவலை கொடுத்துருக்காங்க. ஓகேயா, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் முதல்ல சொன்னல இந்த 5 கம்பெனிஸ் மட்டும் இல்லாம அது கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கம்பெனிஸ்க்கு மேல யாருமே ரிஜிஸ்டர் பண்ணல. 2023 பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லப்படுற இந்த கட்டாய பதிவு அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த சோசியல் மீடியாவுக்கு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா இவங்க பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஆளுக்கு சொல்லியிருக்காங்க ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி, எந்த கம்பெனியுமே ரிஜிஸ்டர் பண்ணல, எந்த விதமான ரிப்ளையுமே இதுவரைக்கும் கொடுக்கல. ஓகேயா, இவங்களுக்கு ஆகஸ்ட் 28 வரை தான் டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த 28 முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. கால அவகாசம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க அதை பெருசாக கண்டுக்கல. அதுக்கப்புறமும் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 4, 2025 கேஷ் டே. ஓகேயா, அன்னைக்கு மிட் நைட் 12 o'clock அன்னையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, எக்ஸ், அதுக்கப்புறம் யூடியூப்பு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமு, இது மட்டும் இல்லாம இன்னுமே கிட்டத்தட்ட 20 கம்பெனிகளுக்கு மேல பேன் பண்றோம். நீங்க இதை ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா இதை உடனே நாங்க அப்ரூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்கன்னா நேபாளம் மினிஸ்ட்ரி. ஓகேயா, ஸோ கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அன்னெசரி ஃபேக் நியூஸ். ஓகேயா, தேவையில்லாத பொய் தகவல்களை, செய்திகளை பரப்புறது, அது மட்டும் இல்லாம இன மொழி அடிப்படையில தவறான செய்தியை பரப்புறது. ஸோ இது மூலியமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு மோதல் போக்கு உருவாகுது. இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா இதுக்கு இந்த கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்றாங்க. இதுக்கு அங்க உள்ள ஜேர்னலிஸ்ட் ஃபெடரேஷன் சொல்ற ஒரு பத்திரிகையாளர்கள் கூட்டமைப்பு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் இப்படி பண்ணக்கூடாது, தடை பண்ணக்கூடாது, பேன் பண்ணக்கூடாது, அதுக்கு மேல வேற ஏதாவது வெளியிருப்போம் அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1.2 crore பீப்புள் பாத்தீங்க அப்படின்னா நேபாளத்துல இருக்கிற 1.2 crore பீப்புள் பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பலர் இது மூலியமா பாத்தீங்க அப்படின்னா மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பண்றதுனால மக்கள் பலருமே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் தனக்கு எதிரான எந்த விதமான செய்தியும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான சோசியல் மீடியாவை அவங்க தடை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. மேற்கொண்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இவங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, இந்த கம்பெனி எல்லாம் அந்த நாட்டுல ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு டாக்ஸ் போடலாம். ஸோ அது வழியா பாத்தீங்க அப்படின்னா நேபாளியன் கவர்மெண்ட்டுக்கு மணி வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா, இதெல்லாம் சொல்றாங்க. பட் இது மூலியமா யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மக்கள் தான். நேபாளத்துல கிட்டத்தட்ட 7 மில்லியன் யங்கர்ஸ், அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா கிட்டத்தட்ட 70 லட்சம் யங்கர்ஸ்க்கு மேல, அதாவது இளைஞர்கள் இருப்பாங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டுல ஒரு படிப்புக்காகவோ வேலைக்காகவோ அவங்க போய் வேலை பார்க்குறாங்க. அவங்க வீட்டோட கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான சோசியல் மீடியா ஏதாவது ஒன்று இருந்தால் தான் கனெக்ட் பண்ண முடியும். பட் இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வாட்ஸ்அப் மூலியமா மெசேஜ் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் மூலியமா அவங்க வந்து பேச முடியாது, தொடர்பு கொள்ள முடியாது. இந்த மாதிரி இந்த சோசியல் மீடியா மூலியமா அவங்கள தொடர்பு கொள்ள முடியாது. அப்படிங்கிறனால இதனால இவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இந்த சோசியல் மீடியாவையே நம்பி பலருமே பாத்தீங்க அப்படின்னா ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டு பாத்தீங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கு மேல மக்களுக்கு தேவையில்லாத ஒரு வெறுப்பு வரும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ எது எப்படியோ ஒரு கவர்மெண்ட் ரூல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கண்ட்ரியில போய் நம்ம ஒரு சர்வீஸ் பண்றோம் அப்படின்னா அங்க நம்ம அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த லா படி நம்ம நடந்துக்கணும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க, ரிஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பிரச்சனை வரப்போறதே கிடையாது. ஒரு கண்ட்ரியில போய் நம்ம சர்வீஸ் பண்றோம் அப்படின்னா அந்த கண்ட்ரி என்ன சொல்றாங்களோ அந்த ரூலுக்கு நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாம அவங்க சொல்றதை கேட்டுதான் ஆகும். ஏன்னா நம்ம சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம், அவங்க நம்ம வந்து சர்வீஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத போக போக தான் பார்க்க முடியும். நாளைக்கு யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்றாங்களோ அவங்களுக்கு
கேன்சல் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த நேபாள் கவர்மெண்ட் வேற ஏதாவது ரூல்ஸ் கொண்டு வருவாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்.